மனுஷன் படுக்கிற இடத்துல எப்படியா தண்ணி ஊத்துவ? நாங்க பிள்ளையாருக்கு தானே ஊத்துறோம். நாங்க தண்ணி ஊத்துற இடத்துல உங்களை யார் வந்து படுக்க சொன்னா? ஏஞ்சி போங்க. வாத்த படுக்க வேண்டிய இடத்துல படுக்க. என்னடா பொண்ணுதான் மாமா. அது பொண்ணுதான் மாமா. ஏன் பாத்துக்கிட்டு இருக்க? வாடா போலாம். என்ன மாப்ள, உனக்கு அவளை தெரியும் சொன்ன, உன்னை யாருன்னே தெரியாத மாதிரி இருக்காளே. அதான் மாமா எனக்கும் தெரியல. இந்த புள்ள கத்திரிக்கா நோட்டமே சரியில்லையே. ஐட்ட அங்க பாரு, அவங்க உன்னையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காக. ஏதோ அன்னைக்கு கொஞ்சம் உதவி பண்ணாகலேன்னு பாத்துட்டு வந்தா இவங்களும் சும்மா அப்படியே பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருக்காக. எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணுதான் ஐட்ட. உன்னை பார்த்து பார்த்து பேசுறா. பிள்ளையார் உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருவார் போல் இருக்கே. டேய், இங்க உச்சி போடாதடா, அங்க போய் போடு. போடா. மாமா பூஜை முடிஞ்சிட்டோம் மாமா. பூஜை முடியட்டுமா? பாக்குறா பாக்குறா. டேய் போடா மாமா போறோம். பிள்ளையாரப்பா. விநாயகா இந்தா. ஏங்க எனக்கும் ஆர்த்தி கூப்பிடுமா? பிள்ளையாரப்பா, என் மாப்பிள்ளை நினைச்சோலே கிடைக்கணும். ஏங்க போலாமா? போறாமா போறாமா? ஏங்க எக்ஸ்கியூஸ் மீ. ஏங்க அவன் ஏங்குறாங்க, என்னன்னு கேளுங்க. எங்க அன்னைக்கு என்னமோ எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உதவி செஞ்சீங்கன்னு சும்மா ஏதோ லேசா சிரிச்சேன். அது போய் தப்பா போச்சு. தப்பா போச்சா? அது ஒரு இதா எடுத்துட்டு இப்படி பொம்பளை புள்ள பின்னாடி சுத்திட்டு இருக்கியா? ஐயோ அது இல்லைங்க. எது இல்லைங்க, நீங்க எல்லாம் சுத்தி சுத்தி வந்ததை நாங்க பார்த்தோமே. மாமா கேட்டீங்களா? இந்த புள்ள கத்திரிக்காய் சும்மா இருக்க மாட்டாளே. இந்த பாராத்தா, உன் மேல அவனுக்கு அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. அன்னைக்கு மாப்பிள்ள பைக்ல வரும்போது உன்னோட கொலுசு அவன் பைக்ல மாட்டிக்கிருச்சு. அதை திருப்பி கொடுக்கலாம்னு ஒரு நல்ல எண்ணத்துல வந்தா அது ஒரு குத்தமா? என் மாப்பிள்ள என்ன வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன் நினைச்சியா? அவன் பள்ளத்தூர் ஸ்கூல்ல வாத்தியாரா. அவன் வேலையை கூட இன்னைக்கு விட்டுட்டு உன் பொலிச கொடுக்க வந்தா ஒரேடியா பேசுறேன் நீங்க. ஏங்க நீங்க வாத்தியாரா? ஆமாங்க. எந்த பள்ளிக்கூடம்? பள்ளத்தூர்ல அருணாச்சலேஸ்வரர் ஸ்கூல். சாங்கு போயிருவா போல் இருக்கே. ஐட்ட வாங்க. மாப்பிள்ள கொலுசு. ஆமால. அம்மா எந்த வகுப்புக்கு பாடம் எடுக்கிறிய? 8ஆவதும் 9ஆவதுங்க. ஓ ஐட்ட வா போலாம். சரி சரி நான் வரேன். என்ன சொல்லி விடுறா மாப்பிள்ள? ஏண்டா எதை சொல்ல வந்தியா அதை சொல்லாம சொல்லி விட்டுக்கிட்டு இருக்க? சொல்ல விட்டா மாமா? அவர்கிட்ட சொல்லு, நல்ல ஆள்றா, உனக்கு போய் செட் பண்ண வந்த பாரு. டேய் மாமா பார்த்தது போதும், வாடா. பார்த்ததே போதும் மாமா. ஏன் ஐட்ட என்னமோ பாம்பு மாதிரிலாம் சேர்ன? வாத்தியாருன்னு தெரிஞ்ச உடனே ஆஃப் ஆயிட்ட? ஆமாண்டி, வாத்தியார போய் நம்ம மட்டு மரியாதை இல்லாம பேச முடியுமா? நீயும் தினமும் இங்க வந்துதான் வாத்தியார் மாப்பிள்ள வேணும்னு வேண்டிக்கிற.
உனக்கு இந்த கோயில்லே ஒரு வாத்தியார் சிக்கியிருக்காரு. ஒருவேளை இது பிள்ளையார் போடுற முடிச்சா இருக்குமோ? ஒரு முடிச்சும் இல்ல. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசி வாயா. வா. என்னடி கண்ணன் கல்யாண காரியம் கூடி வருமா? உன்னை நம்பலாமா? நான் தான் இருக்கேன்லம்மா. கூடி வராம எங்க போக போகுது? நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இந்த முட்டா கழுதைய இந்த பயலுக்கு கட்டி வச்சு சிதம்பரம் டெக்ஸ்டைல்ஸ், சிதம்பரம் சிட் ஃபண்ட்ஸ்னு எல்லாத்துலயும் பார்ட்னர் ஆக்கி இன்னைக்கு குடிகாரன்னு இலக்காரமா பேசுற இவக வாயாலேயே வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ளன்னு மரியாதை தர வைக்கிறேன். எடுத்துக்கோங்க. என்னடி மருமகளே, சீமையில இல்லாத பொண்ணு கணக்கா வாரம் ஒரு மாப்பிள்ளை உன்னை வந்து பொண்ணு பார்த்துட்டு போறாங்களாமே. சொந்த மாம உனக்கா காத்து கிடக்கும் போது வாரம் ஒருத்த வந்து உன்னை பார்த்துட்டு போறது நல்லாவா இருக்கும்? சரி சரி, உன் மாம காத்து கிடக்காம பாரு, போய் காப்பியை கொடுப்போம். ஏண்டி உன் மாமன் கிட்ட இல்லாதத அப்படி என்னடி ஊராங்கிட்ட பாத்துட்ட? விடுங்க. ஏன் அமுதா கைய பிடிங்க. உன் சொந்த மாமன் தானே, ஏதோ உரிமையில கைய பிடிச்சிட்டான், அதுக்கு என்னமோ இப்படி சிலுத்துக்கிற? ஏய் கண்ணா, என்னடா இது? பாவடா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவ கையை பிடிச்சா வெக்கப்படுறாள, விடுறா. ஓடுறியா? ஓடு ஓடு. எவ்வளவு தூரம் ஓடிற போற? உன்னை எப்படியாச்சும் துரத்தி பிடிச்சு என் தம்பி கண்ணனுக்கு கட்டி வைக்கல, என் பேரு நாகு இல்லடி. சரிங்க, போயிட்டு வாங்க. அடடே, வாங்கம்மா, வாங்க வாங்க. என்னங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இந்தாங்க, இது என் மகன் செந்திலோட ஜாதகம். உள்ள போட்டோவும் இருக்கு. நீங்க தான் நல்ல பொருத்தமான பொண்ணா எங்கிட்ட இருந்தாலும் சொல்லணும். தாராளமா பாத்துருவோம். ஆமாமா, மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களை என்ன வகைறான்னு கேட்டா நான் என்னன்னு சொல்ல? யோ, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற. ரங்குன் சொக்கனாத பேங்கர் வகையறான்னு சொல்ல வேண்டியதானே? சரிங்க. கேக்குறதுக்கு என்ன இருக்கு? எழுது. ரங்கூன் சொக்கநாதன் பேங்கர் வகையரா. யார் யார் ரெங்குனார் வகையரா? ஐயா வாங்க வாங்க, சின்னவரே வாங்க. யோ, நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும்யா. இப்படித்தான் யாரு வந்து என்ன வகையறான்னு சொன்னாலும் அப்படியே குறிச்சு வச்சுக்குவியோ? ரெங்குனார் வகையறான்னு சொல்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அந்த குடும்பத்தோட பேரு, மானம், கௌரவம் எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு இப்ப வந்து வெக்கமே இல்லாம நாங்களும் தாண்டா ராசா வைடா மகுடத்தேன்னு சொன்னா என்னையா அர்த்தம்? ஓ சொல்லி அவங்கள நானும் பொறுத்து பொறுத்து போய்கிட்டே இருக்கேன், உன் பேசிக்கிட்டே இருக்கேன். இவர் சொன்னாரு வாங்க சின்னவரேன்னு, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பெரியவர் இருக்கான்னு தானே அர்த்தம். என் மாமனை பத்தது உங்க அப்பன் தானே ஆணித்தரமா நான் சொல்றேன். ஏய், நீ யாரா முதல்ல? கண்ட கண்ட எடுபடிலாம் வந்து என் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஏய், எடுபடின்னு சொன்ன செவில் பேந்துருமாக்கா. ஏய் நிறுத்தியா? தம்பி, இந்த வகையரா பேரு வேணாம்னு தானே வாத்தியார் குடும்பம் பீத்திக்கிட்டு தெரிஞ்சிய. கடைசியில என்னாச்சு? அதையும் எடுத்து குழியில போட்டுட்டு நாண்டுகிட்டு தொங்கு நாள்ல உன் மாம எப்படியா நீங்க எல்லாம் நெஞ்சு நிமித்திக்கிட்டு சபையில பேசிக்கிட்டு தெரியுறிய? இந்த பாரியா, ரங்குன் சொக்கநாதா பேங்கரோட மூத்த பேரன் என் மருமையை செந்தில்தான். இதை எவனாலும் மாத்த முடியாது. சொக்கநாதர் பேங்கர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? என் அப்புச்சி என்ன பேங்க்ல வேலை செஞ்சாருன்னு நினைச்சியா? வீட்டுக்குள்ளேயே பேங்க் நடத்துற பரம்பரையா எங்க பரம்பரை. வந்துட்டாங்க வலிச்சு தின்னு ஏப்ப விட்டுட்டு அடுத்த வேலை சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு. பேங்கர் பரம்பரையா, பேங்கர் பரம்பரை.
ஏய் பிச்சைக்காரன் சொன்னா பிச்சை எனக்கு போட்டியா நீயே? தம்பி வேணாம் தம்பி விடு. சும்மா இருக்கா? இப்படியே நீ இறங்கி போறதுனாலதான் அவன் ஓவரா போய்கிட்டு இருக்கான். நீ வா. ஒரு நல்ல பொண்ணா பாரியா? வா வா. சரிங்கய்யா. தம்பி நீ கிளம்பு. சும்மா ஏக்காய் வேண்ட போய் அடங்கி போய்கிட்டு இருக்கு. சரி நீ வா. நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? என் பையன் பழனிக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பிடிக்கணும்யா. அந்த ஜாதகத்தை எடுமா. என்னையா ரொம்ப யோசிக்கிறிய? பொண்ணு ஏதாவது கைவசம் இருக்கா? இருக்கு, ஆனா உங்க வீட்டுக்கு சரிப்பட்டு வருமான்னு தெரியலையே. முதல்ல யாருன்னு சொல்லியா? சரிப்பட்டு வருமா இல்லையான்னு நான் சொல்றேன். நம்ம சிதம்பரம் ஐயாவோட மக அமுதாவுக்கு தான். அது இந்த ஜவுளி கடை சிதம்பரமா? ஆமா ஆமா, அவங்க தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, உடனே பேசிடுவோம். இந்த சம்பந்தத்தை போய் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களாயா? முதல் வேலையா அவங்க வீட்டுல பேசிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. ஆகட்டும், நான் பேசிட்டு தகவல் சொல்லி விடுறேன். அப்போ நாங்க வரட்டுமா? சரிங்க. சரி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அடடே, வாங்க வாங்க. தனியாவா வந்தீங்க? நான் எங்கிட்ட தனியா வர, உங்க மருமகன் தான் கொண்டு வந்து விட்டாரு. ஐயா. யாரு? தரகரா? ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் தம்பி. உட்காருங்க. அப்புறம் தரகரு சொல்லுங்க, என்ன விவரம்? நம்ம ரங்கூன் சொக்கநாதன் இருக்காரு இல்லையா, அவருடைய பேரன் தான். நீங்க சம்மதம் சொன்னீங்கன்னா உடனே பேசி முடிச்சிடலாம். ரங்கூன் சொக்கநாதன் பேரன்னா யாரு? இந்த தூக்கு போட்டு செத்து போனாப்லையே கதிரேசன், அவரு பையனா? அந்த வீட்டுல இந்த சிதம்பரம் சம்பந்தம் பண்ணுவான்னு நினைச்சு வீடேறி சம்பந்தம் பேச வந்திருக்கீங்களா? நான் சொல்ல வந்தது அந்த ரங்கூன் சொக்கநாதனுடைய 2வது பையன் குமரேசன் இருக்காரு இல்லையா, அவரோட பையனை பத்தி தான். குமரேசன்னா யாரு? இந்த மளிகை சாமான்லாம் ஹோல்சேல்ல வியாபாரம் பண்றாப்லையா, அவரா? ஆமா ஆமாயா, அவர்தான். நல்ல குடும்பம், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. நம்ம குடும்பத்தோட நடைமுறை பழக்க வழக்கத்துக்கெல்லாம் துளியும் குறைச்சல் இல்லாத இடம். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா போதும்யா. அப்ப சரி, அவங்க வீட்லயும் பேசுறீங்க. சரிங்க. நாகு, அந்த சாமி ரூம்ல அமுதா ஜாதகமும் போட்டோவும் இருக்கும். போய் அதை எடுத்துட்டு வாத்தா, கையோட கொடுத்து அனுப்பிச்சிருவோம். மாமா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, செவ்வாய்க்கிழமை. நல்ல இடமா தெரியுது, நாம நாளைக்கு போய் நேர்ல கொடுத்துடலாமே. அதுவும் சரிதான். தரகர, நாளைக்கு நம்ம சங்கத்து ஆபீஸுக்கு ஜாதகத்தை கொடுத்து விட்டுறேன். மத்தத அவங்க வீட்டுல பேசினதுக்கு அப்புறம் பேசிக்கலாமே. ரொம்ப சந்தோஷங்கய்யா. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? வரமா? வாங்க. நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருமா. தரகரே, வாங்க வாங்க. வணக்கம். தரகர் எங்க வீட்டுக்கு வந்துருந்தாரு. தங்கச்சி அமுதா கல்யாண விஷயமா பேசிட்டு போனாரு. அதான் போட்டோவும் ஜாதகமும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் மாப்பிள்ளை போட்டோவை காட்டுறதா சொல்லியிருந்தாங்க. அப்படி ஏதும் என்கிட்ட சொல்லலைங்க. மாப்பிள்ளை யாரு என்னன்றத சொன்னாங்களா? மாப்பிள்ளை ரங்கூன் சொக்கநாத பேங்கரோட பேரன்னு சொன்னாங்க. ரங்கூன் சொக்கநாதர் ஃபேமிலிங்களா? ஆமாங்க. இருங்க பார்த்து சொல்றேன். சரிங்க. இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க மாப்பிள்ளையுடைய போட்டோவும் ஜாதகமும். பொண்ணு போட்டோவை மாப்பிள்ளை வீட்டுல கொடுத்துடலாங்களா? தாராளமா கொடுத்துடலாம். ஆகட்டும். சரிங்க, அப்ப நான் வரேங்க. வாங்க. அப்பச்சே, அமுதா. என்னங்க? எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க?
எல்லாம் நல்ல விஷயம் தான் சொல்றேன். ஏத்தா அமுதா, அண்ணே என்ன விஷயம்டா? அப்பச்சி குமரேச மகன் போட்டோவையும் சாதகத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத பாருங்க அப்பச்சி. அடடடடா அமுக்கா, மாப்பிள ஹீரோ கணக்கா சும்மா மாசா இருக்காரே, வேற லெவல் போ. டேய் புறா, அப்பச்சி நீங்க பாருங்க. பையன் பார்க்க நல்ல அழகா கலையாதான் இருக்காக. மாமா இங்க குடுங்க. இந்தாம்மா. நம்ம அமுதா அளவுக்கு கலரா இல்லனாலும் ஏதோ சுமாரா இருக்காக. உமா நீ பாரு மாப்பிள்ளை எப்படி இருக்காகன்னு. முக்கியமா பார்க்க வேண்டியங்களே பார்க்காம இருக்காக, நீங்க மட்டும் பார்த்துட்டு இருந்தா எப்படி? அமுக்கா, மாப்பிளைய பாரு. பாரு. பள்ளத்தூர் ஸ்கூல்ல வாத்தியாராக்க. அமுதா, போட்டோவை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பையனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. எங்க எல்லாரோட சம்மதத்தையும் விட இதுல உன் சம்மதம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பையனை பிடிச்சிருக்கா? அந்த கடவுளா பார்த்துதான் உங்களை என்கிட்ட அமைச்சிருக்காக. இதுல அக்கா கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? பார்த்தாலே தெரியல, வெக்கம் சம்மதத்துக்கு அறிகுறி. இப்போ அமுதாவுக்கே பிடிச்சு போனதுக்கு பிற்பாடு அப்புறம் என்ன யோசனை? நம்ம ஜோசியரை உடனே வர சொல்லு, என்ன ஏதுன்னு பேசி முடிச்சிருவோம். மா மா, யாருங்க? வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க, என்ன விஷயம்? தரகர் சண்முகம் அனுப்புறாருமா. போட்டோவையும் ஜாதகத்தையும் தரகர் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாருமா. என்னை இது வரைக்கும் இப்படி சொல்லி வாழ்த்துனது எங்க அம்மா மட்டும்தாம்மா. அதுக்கப்புறம் நீங்க தாம்மா வாழ்த்திருக்கீங்க. கடவுள் தான் பொண்ணை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காருமா. ஐயோ, என்னம்மா போட்டோ பார்த்ததுக்கே கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க? பொண்ணு அம்பிட்டு மோசமாவா இருக்கு? எங்க எங்கிட்ட கொடு பாப்போம். பொண்ணு மூக்கு மூலியமா அம்பிட்டு அழகா இல்ல இருக்கு. எதுக்கு நீ அழுதுட்டு கிடக்குற? இரு வர. காக்கா நல்லா தாண்டி இருக்கு. என்னவோ தம்பி,
தரகர்கிட்ட பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அவருக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க. சரிங்கம்மா, கிளம்புறேன். போயிட்டு வாங்க. பரமு, நான் கோயில்ல அழகா லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன்ல, ஆமா, அப்படி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா வரணும்னு அவளை பார்த்த நொடியிலேயே நினைச்சேன். அந்த கடவுள் புண்ணியத்துல அவளே எனக்கு மருமகளா வரப்போறா. என்னம்மா அதுக்குன்னு இவங்கள மருமகன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? இவங்கள உனக்கு பிடிச்சா மட்டும் போதாது, வேற என்னது வேறயா? அண்ணனுக்கும் பிடிக்கணுமா? அப்பதான் இவங்க உன் மருமகளா ஆக முடியும். இவ்வளவுதானா? நான் வேற என்னமோ நினைச்சேன். என்னைக்கு என் புள்ள என் பேச்சுக்கு மறுவார்த்தை பேசியிருக்கான். கட்டுறா தாலி என்ன கல்லுக்கு கட்ட சொன்னாலும் அவன் தாலியை கட்டிடுவான். அத முதல்ல தெரிஞ்சுக்க. ஓஹோ, ஒருவேளை செந்திலுக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு வைய, நீ என்ன செய்வ? ஏடி ஏழரை கரகம் பிடிச்சவளே, உன் வாயில ஒரு நல்ல வார்த்தையே வராதா? வாய கழுவுடி. எப்ப பார்த்தாலும் கோளாறாவே எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறது. குடி. பாப்பா செந்திலே, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயமா? உனக்கு இவ்வளவு நாளா பாக்குற வரன்லாம் தள்ளிக்கிட்டே போகுதேன்னு எவ்வளவு வருத்தத்துல இருந்தோம். இப்போ அவ்வளவு வருத்தத்தையும் சுக்கு சுக்க ஆக்குற மாதிரி ஒரு பொண்ணு தேவதை மாதிரி கழிச்சு பாத்துக்கலாம். என்னப்பா ஆச்சு? ஏன் திடீர்னு இப்படி சொல்ற? இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. இப்ப நான் கல்யாணம் பண்ற மனநிலையில இல்ல. விடுங்க. விடுங்கன்னா என்ன அர்த்தம் தம்பி? எனக்கு ஒண்ணும் புரியல. வேண்டாம்னா விடுங்கம்மா, அப்புறம் பாத்துக்கலாம். டேய் செந்திலே. இல்லையே, செந்தில் இப்படி பண்ற ஆள் இல்லையே. நான் சொன்ன சொல்லுக்கு நிக்கிற ஆளு இப்ப ஏன் இப்படி புதுசா பண்றான்?